ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. டேய், இந்த குடும்பத்திலே நீ ஒருத்தன் தாண்டா ஆம்பளை பிள்ளை. உன் கல்யாணத்தை உங்க அம்மா எப்படி எல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டிருப்பா. இத கொஞ்சமாவது யோசிச்சியா நீ? இப்ப என்ன இவன் கூட்டிட்டு ஓடியா போயிட்டான்? இங்கதானே இருக்கான். ஆளுக்கு நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீ இன்னும் திருந்தல. இப்பவும் திருந்தல. இவ்ளோ நடந்து போயிருக்கு. அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க. அவனை எதுவும் கேட்க கூடாதா? அத்தை, மச்சான் மேல அந்த தப்பு இருக்காது. நர்மதா தான் பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணிருப்பா. இதுக்கெல்லாம் காரணம் அவ்வளவுதான் இருப்பா. மாப்ள, நான் தான் சொல்றேன்ல, என் மேலதான் தப்பு. எதுக்கு நர்மதாவை இழுக்கிறீங்க? ஓ, அவளை யாரும் எதுவும் பேசக்கூடாது. பாத்தீங்களாப்பா கோவம் எப்படி பொத்துக்கிட்டு வருது? பேசலப்பா. என்னம்மா இப்படிலாம் பண்றீங்க? பின்ன எங்க வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் தான் நினைச்சதே இல்லம்மா. டேய், பிள்ளைங்க கை மீறி நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு போகும்போது மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கும். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஊர்க்காரங்க எல்லாரும் காலில் விழும்போது கூட எனக்கு அது பெருசா படலடா. ஆனா என் மகன் நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு அவனோட சுயநலத்துக்காக இப்படி போயிட்டானேன்னு எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? சில நேரங்கள்ல செத்து போயிடலாமன்னு கூட தோணி இருக்கு. ஆனா உங்க எல்லாருக்காக நான் இன்னும் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தாத்தா, சத்தியமா நான் சுயநலமெல்லாம் எதுவும் யோசிக்கல. ஒரு நாளும் நான் அப்படி யோசிக்கவும் மாட்டேன். அது ஏதோ ஒரு வேகத்துல நான் பண்ணிட்டேன். அப்படியா? நீ சொல்றதுதான் உண்மையா இருந்தா அவளை இங்க இருந்து அனுப்பிடு. நான் பாக்குறேன். அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உனக்கு இந்த குடும்பம் முக்கியம் இல்ல, இந்த அம்மா முக்கியம் இல்ல, அவதான் முக்கியம்னா நீயும் அவ கூடவே போடா. Balkane, family or doctor? You decide who important. என் கூட பிறந்தவனால என் வாழ்க்கை போச்சு. இன்னைக்கு அதே நிலைமைதான் என் பொண்ணுங்களுக்கும். எனக்கு 3 பொண்ணுங்க மட்டும் நான் நினைச்சுக்கிறேன். உன்னை நான் இந்த வயித்துல சுமக்கல. என் உயிரா நினைச்சு உன்னை பெத்தெடுக்கல. என் ரத்தத்தை பாலா உனக்கு கொடுக்கல. நீ போயிடு. நீ போயிடு. நீங்க இது போயிடு. போயிடு. பாருங்க மச்சான், அத்தை எப்படி அழுகுறாங்கன்னு பாருங்க. நர்மதா சொல்றான்னு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களே, என்னாலே தாங்க முடியலையே. அத்தை எப்படி மச்சான் தாங்குவாங்க? போயிடு. மா, நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லம்மா. மா, சத்தியமா நான் அப்படி யோசிக்கலமா. என்ன நம்புங்கம்மா, நான் உங்க புள்ளமா. மா, என்ன பாருங்கம்மா. போதுங்க, போதும். இனிமே நீங்க என்ன அம்மானு கூப்பிட வேணாம். உங்க வாயால அந்த வார்த்தையை கேட்டா எனக்கு ஆறுவருப்பா இருக்கு. ஆறுவருப்பா இருக்கு.
அவரை இங்க இருந்து போக சொல்லு. போக சொல்லு. கதிரு, அத்தா அத்தா என்ன நடந்துச்சு? சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்ல, பயப்பட வேண்டாம். அம்மா கோவத்துல இருக்காங்க, இருக்கத்தானே செய்யும். கோவம் படாட்டி தான் தப்பு. அவங்களோட கோபத்திலையும் ஒரு நியாயம் இருக்குல்ல. என்ன சொன்னாங்க? சொன்னாங்க ஏதோ கோவத்துல அவளை அனுப்பிட்டு நீ மட்டும் உள்ள வான்னு சொன்னாங்களா? நர்மதா, இங்க பாரு, தேவையில்லாம யோசிக்காத. அப்போ என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. என்ன அனுப்பிட்டு வான்னு சொன்னாங்களா? கதர், பேசாம நான் போகட்டா? சொல்லுங்க, நான் போகட்டா? இல்ல, ஏன்னா நான் போயிட்டதுக்கு அப்புறமாவது அத்தை நிம்மதியா இருப்பாங்கல்ல. நான் போறேன். சொல்லுங்க, நான் போகட்டுமா? என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ போயிட்டா நான் மட்டும் நிம்மதியா இருப்பனா? பாரு, நீ போக வேண்டாம். போக வேண்டான்னா